சீனாவினுடைய ஜனாதிபதி ஷி ஜின்பிங் அழைப்பின் பேரில் கடந்த 13ஆம் தேதி நைட்டு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக் அவர்கள் சீனாவுக்கு உத்தியோகபூர்வமான விஜயம் மேற்கொண்டிருந்தார். பிரம்மாண்டமான வரவேற்பு அளிக்கப்பட்ட நிலையில் இன்னைக்கு ஜனாதிபதி ஏகேடி அவர்கள் காலையில் சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் வரலாறு அடங்கலான கண்காட்சியை பார்வையிட்டிருக்காரு. அதுக்கப்புறமா சீன வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடமான குங் அரண்மனையும் அருங்காட்சியகத்தையும் பார்வையிட்டிருக்காரு. அதுக்கப்புறம் சீன மக்கள் குடியரசின் ஸ்தாபகர் தலைவர் மாவோ சேதுங் நினைவிடத்திற்கு சென்று மலர் அஞ்சலியும் செலுத்தியிருக்காரு. இந்த பயணத்துல ஜனாதிபதி கூட வெளிவிவகார, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜித ஹேரத், அவர் கூட போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்கவும் ஜனாதிபதி ஏகேடி கூட இந்த பயணத்துல இணைஞ்சிருக்காரு. சீன பயணம் ஜனாதிபதி அவர்களுக்கு மிகவும் நன்மை பயக்கும் பயணமாக இருக்கும் அப்படின்னு இலங்கை மக்கள் நம்புறாங்க.